சீதாராமன் சீரியல் ஜனவரி 24 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மகா இறந்த சுகத்தில் அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ சீதா வராங்க. எவ்வளோ நேரம் தான் இப்படியே அழுதுட்ருப்பீங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சீதா கூப்பிடவும், எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க அஞ்சலி. சொன்னா கேளுங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சீதா சொல்லவும், வேணான்னு சொல்கிறோம்ல, புரியாதாங்கிறாங்க சத்யா. இப்படி அழுதுகிட்டே இருந்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, இறந்தவங்க திரும்பி வர போகிறது கிடையாது, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க அப்படின்னு சீதா சொல்லவும், அவங்களுக்கு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு ஆசை, பேசாமல் போயிடுறியா அப்படின்னு கேட்க சீதா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னால் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்து கையில் இருக்கிற சாப்பாடை 3 பேர்த்துக்கு ஊட்டி விடுறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே சீதாவை கொலை பண்ண போகும்போது சீதா அப்படியே பயந்துட்டு நின்னது, இவங்க 3 பேரும் கத்தியால் குத்த போனது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அங்கேருந்து சீதா கிளம்புனதுமே இவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா அப்படின்னு சத்யா கேட்கவும், போக போக தெரிஞ்சிருங்கிறாங்க அஞ்சலி. அதுக்கப்புறம் ராம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பேசாமல் நான் போய் மகா இருந்திருக்கலாம் அப்படின்னு சேது சொல்லவும், நடந்தது நினச்சி எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சத்யன் ஆறுதல் சொல்கிறாங்க. எங்களுக்கே இவ்வளோ வருத்தமாக இருக்குது, அப்போ அண்ணனுக்கு இருக்காதாங்கிறாங்க சுபாஷ். அதுக்கப்புறம் சீதாவோட அப்பா ராம தனியாக கூட்டிகிட்டு போய், மாப்பிள்ளை எனக்கு என்னமோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, இதை நான் வெளியே இருந்து பார்க்குற ஒரு போலீஸ்காரனாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கும் அந்த டவுட்டு இருக்குது அங்கிள்ங்கிறாங்க ராம். அதுக்கப்புறம் ராம் எல்லாரும் முன்னாடியும் வந்து நின்று, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்குது, எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும், சுபாஷ் அர்ச்சனா மட்டும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி வீட்டில் இருக்கவங்க மேலேயே சந்தேகப்படுவீங்க அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், ஆமாம், முதல்ல எதுக்காக இந்த கேஸ் எடுக்கிறாராம், வேறு ஏதாவது சின்ன கேஸாக எடுக்கலாம்ல, அப்போ தானே ஒரு நல்ல பேர் கிடைக்குங்கிறாங்க சுபாஷ். ஆமாம், நீங்கள் ஏன் எப்போ கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரியே ஏதாவது சொல்லிகிட்ருக்கீங்க, வேண்டான்னு, இதை பார்த்தா எங்களுக்கே கொஞ்சம் டவுட் வருது அப்படின்னு எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட ராம் வீடு வரைக்கும் வர சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. சீதாவோட அப்பா கிட்டேயும், அங்கிள் நீங்களும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், பர்சனலாக இல்லாமல் ஒஃபிஷியலான ஒர்க்கு தான் அப்படின்னு ராம் கேட்கவும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற மாப்பிள்ளைங்கிறாங்க சீதாவோட அப்பா. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் எஸ்ஐ ஆஃபீஸ் வந்துருங்க, எல்லார்கிட்டையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும், அர்ச்சனா சுபாஷ் மட்டும் அதுக்கு மறுக்கிறாங்க. அதை கேட்டதுமே சத்யன் திரும்பவும் உங்கள் மேலே டவுட் வர மாதிரியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஆரம்பத்துலேருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு ராம் சொல்லவும், அப்படின்னா நகை திருட்டு கேஸில் இருந்து தான் இந்த கேஸை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, அர்ச்சனாவும் ராம்கிட்ட ஏதாவது சின்ன கேஸை எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அப்படின்னா என் பொஞ்சாதி இந்த நகை திருட்டு கேஸில் மாட்டியிருக்கால, அதுலேருந்து ஆரம்பிக்கணும், கண்டிப்பாக யாரோ பண்ண வேலை தான் இது அப்படின்னு ராஜசேகரன் சொல்ல, அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் அப்படியே முழிக்கிறாங்க. இப்போது சித்தி கேஸ் தானே எடுக்கணும், நீங்கள் எதுக்காக அந்த கேஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்க, இப்போ நீங்கள் எதுக்காக பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்ல, நாங்களாம் ஒன்றும் பயப்படலையே, இப்போது மகா சித்தியோட கேஸ் தானே போயிட்டுருக்கு, ஃபஸ்ட்டு அவங்கள யார் சுட்டதுங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்க சொல்லவும், உங்களுக்கும் இந்த நகை திருட்டு கேஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காங்கிறாங்க ராஜசேகரன். இதில் டவுட்டே வேண்டாப்பா, கண்டிப்பாக அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறாங்க சீதா. இங்கே பாரு சீதா, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, கண்டிப்பாக அந்த கேஸையும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும், அதுலேருந்து ஆரம்பித்தாதான் சரியாக இருக்கும், ஏன்னா இதில் என் பொஞ்சாதி சம்மந்தப்பட்டிருக்காங்கிறாங்க ராஜசேகரன். கண்டிப்பாக மகாலட்சுமி யார் கொன்னதுங்கிறது கண்டுபிடிச்சே ஆகணுங்கிறாங்க சீதா, துரையெல்லாம். எல்லாரும் கரெக்டாக சொன்ன டைமுக்கு எஸ்ஐ ஆஃபீஸ் வந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராமும் கிளம்பிடுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே எஸ்ஐ ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயும் அர்ச்சனா சுபாஷ் மட்டும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்ததுமே சீதா, மீரா 2 பேரும், உங்களை பார்த்தா தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு சீதா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சீதாவை திட்டுறாங்க. அர்ச்சனா, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே உன் மேலே டவுட் வருதுங்கிறாங்க சேது. ராம் முதல்ல செல்வியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ செல்வி தயங்கி உட்காந்துட்ருக்காங்க, தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. செல்வி, பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பயப்படாமல் சொல்லுங்கள், இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதது, சொல்ல நினைக்கிறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு ராம் கேட்கவும், ஐயா, மகாலட்சுமி அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல எதாக இருந்தாலும் சொல்லுங்கங்கிறாங்க ராம். இங்கே நான் ஆஃபீஸர் தான் அப்படின்னு சொல்லவும், என் தங்கச்சி படிப்பு செலவுக்காக நான் 75,000 ரூபாய் மகாலட்சுமி மேடம் கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்குறாங்க ராம். நான் சீதாம்மா கூட பேசுகிறத அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், சரி அந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ராம். அதுக்கப்புறம் அர்ச்சனாவை கூப்பிடுறாங்க. அர்ச்சனாவும் பயந்துக்கிட்டே அப்படியே உள்ளே வராங்க. எதுக்காக கொலை பண்ணீங்க, யார் கூட சேர்ந்து இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு ராம் கேட்கவும், அர்ச்சனா உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. முதல்லையே ராம்கிட்ட ஐஸ் வைக்கிற மாதிரி, இந்த யூனிஃபார்ம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு பேசிட்டு போனாங்க. ராம் இந்த மாதிரி கேட்டதுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், ராம் என்ன சொல்கிற ராம், எனக்கு ஒன்றும் புரியலங்கிறாங்க அர்ச்சனா.
அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.